ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணமானது என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றத பற்றியும், கூடவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படக்கூடிய சொல்ல முடியாத மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக நிலைகள் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரக நிலைகளுக்கும் அப்படின்னு தனிப்பட்ட கால இடைவெளிகளானது இருக்குது, தனித்துவமான தன்மைகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய ஆகஸ்ட் 12 அற்புதமான சூரிய கிரகணம். இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமும் இதுதாங்க. இந்த கிரகணம் எந்த ராசியில் ஏற்படுது அப்படின்னா கடகராசியில் ஏற்படுது. கடகராசி ஆயில்யன் நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் ஏற்பட போகுது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா சுமார் 4 மணி நேரமும் 23 நிமிடமும் வரைக்கும் இருக்க போகுது. சொல்லப்போனால் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது, தெரியாதுன்றதுனால சூதகாலம் வந்து கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலுமே கூட கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் மகர ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யார் மகர ராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகாரம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். சொல்லப்போனால் உங்களை தேடியே பதவி வருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம். இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் வந்து பிரபலமாயிடுவீங்க. ஸோ நீங்கள் அதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யவே தேவையில்லை. அதுவாக தானாகவே உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளை வந்து அமைத்து கொடுத்து உங்களை வந்து சிறப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமட்டத்தில் இருந்திருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னா ஏழரைச்சனியால் அவ்வளவு பாதிப்புகளை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை அனுபவித்த உங்களுக்கு இனி சந்தோஷமாக வாய் நிறைய சொல்லி சிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லாவே புரியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கள மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்கவே முடியாது. சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான விடுதலையை வந்து கொடுத்துருக்காரு. அதாவது இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த படிநிலைக்கே வந்து போவீங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லையே, இன்னும் இப்படியே தானே இருக்கிறோம், இன்னும் எத்தனை ஆண்டு இப்படி இருப்போம் அப்படின்லாம் கூட யோசிச்சுருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு காலம் நேரம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ நம்மளால் எதையும் வந்து மாற்ற முடியாது. வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்க தான் முடியுமே ஒழிஞ்சு நம்மளால் எதையும் மாற்ற முடியாதுங்க. ஸோ அந்தந்த காலங்களில் நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாக கிடைக்கலாமே தவிர, ஆனால் அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் போது அது கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த யூனிவர்ஸ் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து சக்தி நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அதனால தான் நம்ம எதை பேசுகிறதா இருந்தாலும் எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லது செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்ல விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களோ அதே மாதிரி எண்ணங்களுக்கும் சக்தி இருக்குது. நம்ம மற்றவங்களை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர நம்ம அவங்கள வந்து வீணாக போயிடுவாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எண்ணக்கூடாது. அந்த எண்ணங்களுக்கு கூட பவர் இருக்குங்க. எப்போதுமே அந்த ஒரு விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அப்படி தான். உங்களுடைய எண்ணங்கள் கூட தூய்மையாக இருக்கும். நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரி வந்து நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலம்தான் இது. சொல்லப்போனால் மகர ராசிக்காரங்க அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு உடையவன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதனால் ஒரு சிலருக்கு வயசானவங்களாக இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் வந்து அது மேன்மை அடையும். அதாவது நரம்பு தளர்ச்சி ஏற்படுற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை தாண்டி மற்ற எதுக்குமே நம்ம அந்தளவுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அடுத்த விஷயங்களை வந்து கவனிக்க முடியும். இதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வீணா வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே வரும்.
ஆனால் வரதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வந்து ஏற்றுக்கணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகாம வந்து தடுத்துடும். எல்லாத்த விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரையும் வந்து விமர்சிக்காதீங்க. எல்லாத்த பற்றியும் விமர்சிச்சுட்டே இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. முழுக்க முழுக்க அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப பொலைட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாகவே இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நாளுக்குடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ குரு பகவான் 7ல் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்றதுனால இந்த டைமில் மகர ராசிக்காரங்களே சூப்பரான ஒரு லைஃப் இருக்குங்க. அதாவது ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தை வந்து நீங்கள் சேர்த்து வைக்க போகிறார் இந்த குரு. உங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கு, இல்லை மனஸ்தாபத்தால் நீங்கள் யாரும் பேசிக்காமல் இருக்கீங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை மாமனார் மாமியார் பிரிஞ்சிருக்கீங்க, பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, ஸோ அக்கா தங்கச்சி சண்டை, இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாங்க. எந்த ஒரு உறவுகளுக்குள்ளே பிரிவு இருந்தாலும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இந்த குரு நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைம் வந்து சேர்த்து வைப்பார். அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஸோ தைரியமாக இருங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் வந்து மீண்டும் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 90% உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க யார் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி காதலன் காதலி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் 5 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஐவிஎஃப் போன்ற மிகப்பெரிய சிகிச்சை முறைகள்லாம் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாகவே இருங்க. ஏன்னா உங்களுக்கு சரியான நேரம் எதுவோ அந்த டைமில் தான் நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய செலவு பண்ணி அது நடக்கலை அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஏமாற்றமும் அந்த வலிகளையும் வந்து நிச்சயமாக தாங்கிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு எதையும் வந்து செய்ய வேண்டாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் போயிட்டு அதுக்கான பலன் இருக்கா, யோகம் இருக்கா, நேரம் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கடவுள்கிட்ட வந்து நீங்கள் பிரார்த்தனை வைங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் கேட்கக்கூடியதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுங்க. அதனால் அவசரப்படாதீங்க. மனிதர்கள் அவசரப்படுத்துகிறாங்களே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக குறையும். அதனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சின்னதாக பெருசாக அப்படின்றத விட நம்ம எந்த அளவுக்கு அதில் நம்பிக்கையாக வந்து இறங்கி செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. இந்த டைமில் நீங்கள் சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. கட்டாயமாக சூரியனுடைய மாற்றத்துக்கு பிறகு தான் இந்த டைமிங் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. சூரிய நாராயணர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ பக்கத்தில் எங்கேயும் இருக்குன்னா மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அதே மாதிரி சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புறா இருக்கும். அந்த புறாக்களுக்கு வந்து நீங்கள் கோதுமையை வந்து தானமாக வைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் எங்கேயுமே போக முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரியன் உதயம் ஆவார் இல்லையா? சூரிய பகவானை நின்று மனசார பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா சூரிய பகவான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவருங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வந்து கொடுப்பாரு. ஸோ சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னா ஆடி அமாவாசை தாங்க. அது ஆடி அமாவாசை வரக்கூடிய 12ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. ஸோ அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அமைதியாக எந்த நாளில் இருக்கணும் அப்படின்னா 10ஆம் தேதி 11ஆம் தேதி ரொம்ப அமைதியாக இருக்கணும். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் குரு வழிபாடும் செய்யலாம். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதிர்ஷ்டகரமான நிறம் உங்களுக்கு அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பார்த்திங்கன்னா வடக்கு திசைங்க. ஸோ இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த டைமில் தடைப்பட்ட தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், பேர் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு டைமிங், நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து காத்துட்ருக்குங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குது. தனவரவு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்.
தடைப்பட்ட பணம் கைக்கு வந்துடும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க அமையப்போகுது. நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தோட சேர்க்கை இருக்குது. சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். மனசுக்கு அமைதி கிடைக்கும். அதாவது எல்லா வகையிலையுமே மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இல்லை அப்படின்னாலுமே கூட நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்திலேயே நீங்கள் அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ உணவு ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், என்ன அளவில் சாப்பிட்றோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. உணவு கட்டுப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்து இந்த டைமில் நடக்க போகுது. நிறைய நிறைய மங்களகரமான காரியங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு இன்னுமே நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸே வந்து இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான். ஏன்னா கன்னி ராசியில் சுக்கிர பகவான் பயிற்சியாகி நீச்ச நிலையை வந்து அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி செவ்வாய் புதன் பகைஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புதன் சூரியன் இவங்க எல்லாருமே ஆட்சி பெற்று அமர போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நிறைய கிரகங்கள் மூலமாக நிறைய யோகங்களும் உருவாக போகுது. அதே மாதிரி நிறைய பாதிப்புகளும் வந்து ஏற்பட போகுது. ஸோ அந்த வகையில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. நிதி விஷயங்களில் ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலுமே கூட லாபம் அப்படின்றது உங்களுக்கு எப்போதும் போல் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் பெருசாக நீங்கள் இதில் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. இந்த டைமில் உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட இருந்தும் நல்ல செய்திகளை வந்து நீங்கள் கேட்பீங்க. நல்லா படிச்சுட்டு இருக்காங்கன்னா நல்லா மதிப்பெண் வாங்குவாங்க. நல்லா விளையாடுறாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஃபர்ஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ போட்டித் தேர்வுகளில் கலந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. இதுமாரி மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நேர்மறையான தகவல்கள் எல்லாம் கிடைக்க போகுது. வியாபாரம் தொழில் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க நிச்சயமாக முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த டைமில் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த டைமில் அடிக்கடி நீங்கள் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் இன்னொரு பரிகாரம் என்ன எளிமையாக செய்யலாம் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து குளம் குட்டைலாம் இருக்கும். அங்கெல்லாம் மீன் இருக்கும் இல்லையா, அந்த மீனுக்கு வந்து உணவு வந்து தவறாமல் வந்து கொடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணும்போது நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும். அதிகப்படியாக கோவப்படுறதோ எரிச்சல் படுறதோ இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமானதாக இருக்குங்க. அதுவும் இந்த டைமிங்க்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன பரிகாரம் செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.